ஹாய் எல்லாருக்கும். ஒரு சின்ன விஷயம். நான் வந்து ஆன்லைனில் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். வாங்கணும் அப்படின்னு ஒரு பொருள். அது ரூ. 100, அப்புறமா ரூ. 80, ரூ. 70, ரூ. 75 கிடச்சிது. ஆனால் எனக்கு அதுவுமே ₹50 கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் வந்து கிடைக்கல. நம்ம தேடி பார்ப்போம், கொஞ்சம் கடைகளில் தேடி பார்ப்போம். கிடச்சிதுன்னா ஓகே, நம்ம வாங்கிக்கிடலாம். அப்போது ரேட் கம்பேரிசன் நான் பண்ணுவேன் அதிகமாக. ஸோ பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ கடையில் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் வாங்கிடலாம். அந்த ஒரு முடிவில் வந்துட்டேன். எனக்கு தேவைப்படும். இதுதான் அந்த பொருள். ஆனால் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா உண்மைக்கு இதை நேரில் பார்த்தப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா ₹70 தான் லாஸ்ட் ஆன்லைனில், ₹75 அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது எனக்கு வந்து ₹20 கிடச்சிட்டு. பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட். ₹50 டிஃப்ரெண்ட். எனக்கு நான் வந்து ₹20 வாங்கிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ₹20 வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். சூப்பராகவே இருக்குது. இது நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி யூஸ் பண்ணிட்டே இருக்க மச்சில் தான் உருகிட்டு பாருங்கள் ஃபுல்லாகவுமே இருந்துச்சு. இது யூஸ் பண்ணிட்டே இருக்க மச்சில் தான் இது வச்சு ஒரு வீடியோ பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சு பண்ணது தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் என்ன ஒரு பொருளாக இருந்தாலுமே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் மற்ற ஷாப்ஸில் தேடி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கல, அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப யூஸ் இல்லைன்னா உங்களுக்கு வாங்கணும் போல் இருக்குது, யூஸ் பண்ணி பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு யோசிச்சா மட்டும் ஆன்லைனில் வாங்குங்க. ஓகேவா? சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாய்ஸ் வச்சு இப்படி பண்ணுறது. ஸோ அதை நான் பண்ண போகிறேன். பாய்.